ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வில்லேஜ் ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அரைக்கரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் இஞ்சி, சீரகம், சோம்பு, அப்புறம் பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க. தென் இதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு 2 கப் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். தென் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 2 கிலோவுக்கு இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஒரு 10 லிட்டர் குக்கர் போல் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறம் வெங்காயம், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி வெங்காயம் நல்லா வேகணுங்க. நல்லா லைட் ப்ரௌன் கலர் வரணும். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்ட் இது நல்லா இதானதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. பாத்திரத்தை கிளறிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 4 to 5 ஆட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். அண்ட் தக்காளி ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரெண்டும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் இந்த குழம்பு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சிக்கன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்ததை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோச்சக்கறி யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் நாட்டுக்கோழி, நம்ம நார்மல் நாட்டுக்கோழியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த மூடி வச்சுருந்தீங்கன்னா அது தண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் வரும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி நிறையா ஊற்றி நல்லா செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணி விசில் விட்டுருங்க. நான் இது கோச்சக்கறிங்கிறனால நான் 15 விசில் விட்டுருக்கேன். நாட்டுக்கோழிங்கிறது நீங்கள் எவ்வளோ விசில் யூஸ் பண்ணால் இதாக இருக்குமோ விசில் விட்டுக்கோங்க. விசில் விட்டு உங்களுக்கு தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம், கொதிக்க வச்சு கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான கோச்சக்கறி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சளி பிடிச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. அண்ட் காரமாக செஞ்சிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது, கரைச்சி விட்டுரும் சளியெல்லாம். ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும்.